வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் செயல்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எவ்வளவு சண்டை போட்டாலும் எவ்வளவு கேவலமாக திட்டினாலும் மீண்டும் உங்களை தேடி வந்தால் அந்த ஒரு ஆணை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விட்டுவிடாதீர்கள். அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க லைஃப்லையும் ஒவ்வொரு விதமான ஆண்கள் இருப்பாங்க. நீங்கள் சண்டை போட்டுட்டா நீ வந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஈகோ பிடிச்சிட்டு இருக்கவங்க நபர்களும், ஒரு சில நபர்கள் எனக்கு வேணாம் என்கிட்ட சண்டை போடல அப்படின்னு சொல்லிட்டு போகிற நபர்களும் இருப்பாங்க. பட் உங்கள் லைஃப்பில் நீங்கள் சண்டை போடுறீங்க, நீங்கள் தான் திட்டுறீங்க, நீங்களே பிரச்சனை பண்ணுறீங்க. பட் இருந்தாலும் உங்களை தேடி வந்து ஒரு ஆண் உங்களுடைய லைஃப்பில் வந்து பேசுகிறாங்க. இதுவும் ஒரு டைம் இல்லைங்க, எத்தனை முறைனாலும் சரி வந்து பேசுகிறாங்க. முக்கியமாக கல்யாணத்துக்கு அப்புறம் கூட வந்து பேசுகிறாங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் இதோட பெஸ்ட்டான ஒரு ஆண் உங்கள் லைஃப்பில் கிடைக்க மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஆண் உங்கள் லைஃப்பில் இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்கள விட்டுறாதீங்க, அப்புறம் கஷ்டப்படுவீங்க. நீங்கள் வேறு ஒரு ஆணுடன் தவறான தொடர்பில் இருந்து தெரிந்து அந்த ஒரு ஆண் உங்களை தேடி வந்தால் அந்த ஒரு ஆணை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விட்டு விடாதீர்கள். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. பட் ஏதோ ஒரு தப்பு சிறு காரணங்களாக உங்கள் லைஃப்பில் வேறு ஒரு ஆணும் வராங்க. இந்த ஒரு விஷயம் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு ஆணுக்கு தெரிய வருது. பட் இருந்தாலும் நீ தான் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு ஆண் வராங்கன்னா அந்த இடத்துல அவங்க எச்சத்தனமாக வரலை, உங்களை ஒருத்தரும் மன்னிப்போம். நமக்கு பிடிச்சவங்க ஒரு தப்பு பண்ணால் நமக்கு பிடிச்சவங்கள தான் பார்க்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் அவங்க உங்களை மன்னிக்கிறாங்க. அதை எக்ஸ்ட்ரா நீங்கள் நினச்சிக்கிட்டு மறுபடியும் தப்பு பண்ணாதீங்க, அதை திருத்திக்கோங்க. உங்களுடைய உடம்பிற்காக ஏதாவது பிரச்சனை வரும் பொழுது முதல் ஆளாக வந்து அதிகம் பதட்டமும் அந்த ஆணை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்போதும் விட்டு விடாதீர்கள். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பொழுது அந்த ஒரு பிரச்சனை வர டைமில் அவங்க தான் முதலாக வந்து உங்களுக்காக நிற்பாங்க, அதிகமாகவும் பதட்டப்படுவாங்க. இப்படி ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விரும்பக்கூடிய ஆண் செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் விட்டுறாதீங்க. ஏன்னா உங்களுடைய உடம்புக்கு பாதிப்புன்ற போதே இங்கே நிறைய நபர்கள் இதனாலேன்ட்டு காரணம் காட்டி விட்டுட்டு போகிறது கூட சான்சஸ் இருக்குது. பட் லவ் பண்ணுற டைமில் இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா மோஸ்ட்லி இப்படிப்பட்ட ஒரு பெட்டரான உங்கள் லைஃப்பில் கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா லவ்வில் ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு போதும்போது உங்களுக்காக இருக்கக்கூடிய ஆண் உங்கள் லைஃப்பில் பெஸ்ட்டாக தான் இருப்பாங்க. பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை விஷயங்கள் நீங்கள் கேட்டவுடன் ஏன் எதற்கு என்று கேட்காமல் உடனடியாக உங்களுக்கு கொடுக்கும் ஆணை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விட்டு விடாதீர்கள். லவ் பண்ணுற டைம்லையும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி, உங்களுக்கு பணம் தேவைப்படுது இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக தேவைப்படுதுன்னு நீங்கள் அவங்ககிட்ட கேட்குறீங்க அப்படின்ற போது ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி நீங்கள் செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள் தவறானதாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம். ஆனால் நீங்கள் கரெக்டாக தான் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும்போது ஏன் எதுக்குன்னு கேட்காம உங்கள் லைஃப்பில் கொடுப்பாங்க. பட் கேட்குறது தப்பு இல்லை. பட் அதை ஒரு விஷயங்களுக்கும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்மளோட லைஃப்பில் நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ முடியாது. எல்லாருமே அவங்ககிட்ட கேட்கணுமா அப்படின்ற எண்ணம் வரும். முக்கியமாக அதுக்கப்புறம் அவங்க வேறு லைஃப் கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பொண்ணுங்களை சொல்கிறேன். அதனால் அந்த ஒரு விஷயத்தை கேட்காம இருக்கலாம். அப்படி ஒரு லைஃப் இருந்தால் இங்கே பெட்டர் தான், லைஃப் தான் வாழ்கிறீங்க. நீங்கள் செய்யும் தவறை ஓரிடத்தில் புரிந்து கொண்டு உங்களை அவமானப்படுத்தாமல் அசிங்கப்படாமல் காப்பாற்றும் ஆணை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்போதும் விட்டு விடாதீர்கள். அதாவது நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறீங்க, அந்த தப்பை புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல உங்களை அவமானப்பட விடாமல் அசிங்கப்பட விடாமல் காப்பாற்றி உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு வேணுன்ற விஷயங்களை பண்ணியும் அந்த இடத்துல தப்பிக்க வைக்கக்கூடிய ஆண் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் நீங்கள் விட்டு விடாதீங்க. இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் டீட்டெயிலாக கவனித்து பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இப்படிப்பட்டவங்க உங்கள் லைஃப்பில் இருக்காங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி அவங்கள லைஃப்லேருந்து விடாமல் உங்கள் லைஃப்பில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏற்றுக்காதும் உங்களோட இஷ்டம் தான். பட் நிறைய பேர் லைஃப்பில் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குது. ஸோ அதை உங்கள்கிட்ட நான் டீட்டெயில் சொல்லிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்துச்சின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது போல் நிறைய வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ கைஸ், இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். இதே மாதிரி வேறு ஒரு இன்ஸ்டா வீடியோ பார்க்குற வரைக்கும் see you, டாடா, பை பாய்.